ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன முறை இப்போ ஆர்மி எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரிட்டன் எழுதிருப்பீங்க, ரிட்டனில் சில பேர் விட்டுருப்பீங்க, சில பேர் ஃபிசிக்கலுக்கு போயிட்டு விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஓகேவா? அப்போ போன முறை எழுதினவங்களுக்கு அப்போ போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. போன நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்கலில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ரெண்டே குரூப் தான், குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகேவா? இப்போ ரன்னிங் ஓடி வரவங்கள ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes 30 seconds வரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 31 seconds to 45 seconds, அதாவது 5 நிமிஷம் 31 செகண்ட்லேருந்து 45 செகண்ட்குள்ளே வரவங்கள குரூப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்தா ஃபுல் மார்க்ஸ் 60 மார்க். இப்போ நீங்க செகண்ட் குரூப்ல மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 மார்க் தான் ரன்னிங்ல போடுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேவா? இதுல ரன்னிங்ல ஒரு 60 மார்க்ஸும் புல்லப்ஸ்ல ஒரு 40 மார்க்கும் இருக்கு. ஓகேவா? இது இல்லாம லாங் ஜம்ப், சிக்ஸாக் பேலன்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதும். சரிங்களா? ஆனா இதுல 60 மார்க்கும் இதுல 40 மார்க்கும் இருக்கு. ஆனா இப்போ நீங்கள் குரூப் 1ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க. வந்துட்டு புல்லப்ஸ் 10 புல்லப்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 40 மார்க். அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலில் 100 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். ஆனால் இந்த முறை சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது 24 to 25ல வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 25 to 26. ஓகேவா? 25 to 26ல வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரூப்பை 4 குரூப் ஆகியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க, கேட்டகரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல நான் சொன்னல அதே மாதிரி 5 minutes 30 seconds, 5 minutes 31 to 45 seconds அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்களா. அது இல்லாம குரூப் 3 அண்ட் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ரெண்டாவது குரூப்பையும் தாண்டி 5 நிமிஷம் 46 செகண்ட்ல இருந்து கடைசி 6 நிமிஷம் வரைக்கும் ஓடி வராங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ரன்னிங்ல எவ்வளோ மார்க் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மார்க் தருவாங்க. ஓகேவா? அடுத்து குரூப் 4, இந்த குரூப் 4 கேட்டகரியில் ஓடி வரவங்களுக்கு, அதாவது 6 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் 15 செகண்ட், இந்த 15 செகண்ட் வரை ஓடி வரவங்களுக்கு 24 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பேரலாக இங்கே பார்த்துக்கணும். புல்லப்ஸ் 10 புல்லப்ஸ் எடுத்தா 40 மார்க், 9 எடுத்தா 33 மார்க், 8 எடுத்தா 27 மார்க், 7 எடுத்தா 21 மார்க், 6 எடுத்தா 16 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல கேட்டகரி கொடுக்குறாங்க. இதுல என்ன சார் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அட்வான்டேஜ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிக்கல்ல வந்து நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ல நல்ல மார்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் பிசிக்கல் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 31 to 45 செகண்ட்குள்ள வந்தால் இந்த ரெண்டு குரூப் தான் இதோ இருந்துச்சு. இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 45 செகண்டுக்கு மேலே ஓடுறாங்க, 50 செகண்ட் வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களால பாஸ் ஆக முடியாது, ரன்னிங்லேயே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 3 அண்ட் குரூப் 4 நீங்கள் எத்தனை நிமிஷம் வரைக்கும் ஓடி வரலாம்? 6 நிமிஷம் 15 செகண்ட் வரைக்கும் ஓடி வரலாம். ஓகேவா? இதில் வந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது கேட்டகரியில் வருவீங்க. இப்போ உங்களுக்கு ரன்னிங்ல 24 மார்க் தருவாங்க. ஓகேவா? இப்போ இதுல நீங்க புல்லப்ஸ்ல 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் வந்துடும். இல்ல 9 போடுறீங்க அப்படின்னா 33 மார்க் வந்துடும். இப்போ இதுல 24 மார்க் போட்டு புல்லப்ஸ்ல 10 போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 40 மார்க். அப்ப நீங்க ரிட்டர்ன்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பிசிக்கல்ல நீங்க சரியா பண்ணல, ரன்னிங்ல இங்க 6 நிமிஷம் வரீங்கன்னா கூட உங்களுக்கு ஓவரால் வந்து டேலி ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? 4 குரூப்பா எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து ஒரு டிஃபரன்ஸ், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி போன நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா மார்க்ஸ். இதில் ரிட்டன் எக்ஸாமில் போன 2024 to 25ல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணாலும் அதில் 25% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 25% ஆஃப் மார்க் ஷல் பி டிடக்டட். அதாவது என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் இந்த நெகட்டிவ் மார்க்ஸை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இங்கே பாருங்க, இது 25 to 26 இப்போ விட நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பழசில். இங்கே புதுசில் அந்த தேர்ட் இதுவையே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தேர்ட் பாயிண்ட்டே இங்கே இல்லவே இல்லை பாருங்க. இங்கே மொத்தமாகவே 3 பாயிண்ட் தான் இருக்குது. கரெக்ட் ஆன்சருக்கு ஃபுல் மார்க். ஓகேவா? எழுதாத கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்கவும் மாட்டோம், பிடிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நில் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஓகேவா? எழுதாத கொஸ்டினுக்குலாம் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம மார்க்ஸ் கொடுக்கவும் மாட்டோம், மார்க்ஸ் நெகட்டிவ் பண்ணவும் மாட்டோம். சரிங்களா? அப்படி நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க்ஸை பற்றி இங்கே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்கே 25 to 26 இப்போ வந்த புது நோட்டிஃபிகேஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஓகேவா? இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இல்லாமல் கிடையாது. சரிங்களா? அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். இது ஒரு புது இனிஷியேட்டிவ். ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த 25 to 26ல் லாங்குவேஜஸ் இதில் ஒரு 13 லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் எந்த லாங்குவேஜில் வேணால் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ இதில் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சார் எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜில் இருக்குமா இல்லை ஒரு லாங்குவேஜில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகேவா? இது வந்து ஓல்டு. இப்போ நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து இப்போது லாங்குவேஜ் வந்து ஒன்று தான் எடுத்துக்க முடியுமா, அதாவது வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாமா, தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் இங்கிலீஷ் கம்பல்சரியாக ஒரு காமன் லாங்குவேஜ் தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதர் டங்கு, அதாவது ஹிந்தியோ தமிழ், மலையாளம், மராத்தி, பஞ்சாபி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 விதமாக இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இங்கிலீஷு, ரெண்டாவது வந்து தமிழ் இருக்கும். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் இருக்கும். ஹிந்திக்கு பதிலாக இப்போ லாங்குவேஜஸ் கொண்டு வந்ததுனால இங்கிலீஷையும் தமிழையும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இந்த கொஷின் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை போயிட்டு இங்கிலீஷுங்கிறத தமிழில் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கொஷினை தமிழில் மாறிக்கும். ஓகேவா? இப்போ தமிழ் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அந்த தமிழுங்கிறத இங்கிலீஷில் மாற்றினீங்கன்னா அந்த கொஷின் இங்கிலீஷில் மாறிக்கும். நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஒன்று இந்த 2 லாங்குவேஜில் எழுதுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் தமிழில். இல்லை அப்படின்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லைனா அண்டு தமிழில் இருக்கும். ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையும் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு படி தான் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது இல்லாமல் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அன்மேரீடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அன்மேரீட் மேல் கேண்டிடேட். ஓகேவா? கல்யாணமாகாத ஆண்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி. ஓகேவா? பெண்களுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா WMP சொல்லிட்டு இருக்கு, உமன் மிலிட்ரி போலீஸ் இருக்குது, அதில் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், வேற அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் அக்னிவீரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. மேரேஜ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் வந்து 19th வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முப்படை பயிற்சி மையம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கான புது டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? புது டெஸ்ட் பேட்ச் வித் தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட 3 பிரான்ச் வேலூர், திருச்சி, விருதுநகர் கம்மிங் 19th வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கான புதிய பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.